உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஒருத்தருக்கு அதிகமான ஃபெமிலியாரிட்டி இருக்குது. அவர் ஒரு சோஷியல் பேஜில் 11 மில்லியன் இல்லைனா 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பர்சன் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு பதவி கிடைக்குமா? லாஜிக்காக பார்த்தா ஆன்சர் நோ தான். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபெமிலியாரிட்டி அதாவது ஃபேம் எப்படி பொலிட்டிக்கல் பவராக மாறுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ எம் யுவர் டியூட் அண்ட் வெல்கம் டு த டியூட் ஷோ. ஆக்டர்ஸ் டேர்னிங் இன்டு பொலிட்டீஷியன் அப்படின்றது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அமெரிக்காவில் ரொனால்ட் ரேகன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் கவர்னராக மாறினார். அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட்டாக மாறினார். அதே மாதிரி உக்ரைனில் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவரும் ஸ்டார்டிங்கில் காமெடியன் அண்ட் டிவி ஆங்கராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் ரோல்லே வந்து உட்காந்தாரு. இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்டராக இருந்து பொலிட்டிஷியனாக வந்து மக்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட இருந்து நிறைய விமர்சனம் வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே, எனக்கு ஒரு டவுட். அப்போ ஃபெமிலியாரிட்டி தான் வந்து முக்கியம் அப்படின்னா ஃபேக்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கு? இப்போ ஒரு பர்சன் நிஜமாவே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, அவர்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்கு, ஆனா ஃபெமிலியாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் படிச்சதா இருக்கட்டும், அவரோட நாலேஜா இருக்கட்டும், அவரோட அரசியல் புரிதலா இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ வேஸ்டா? ஒரு ஹார்ஷான ட்ரூத் என்னன்னா அது வேஸ்ட் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் லீடர்ஸை சூஸ் பண்றதை மறந்துட்டாங்க. ஃபெமிலியர் ஃபேஸை தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவே எடுத்துக்குவோம். சினிமால இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு 30 to 35 இயர்ஸ் இல்ல 40 இயர்ஸ் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆக்டர் அப்படியே பொலிட்டிஷியனா மாறுறப்போ மக்கள் என்ன பண்றாங்க, டைரக்டா அந்த ஃபேஸ் வேல்யூ, அதாவது இத்தனை வருஷமா அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ தான் நம்புறாங்களே தவிர, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த அட்ராக்டட் வியூவை மட்டும் தான் லவ் பண்றாங்களே தவிர, அதுக்கப்புறம் தான் அவரோட ஐடியாலஜியாக இருக்கட்டும், அவரோட செயல்திறனாக இருக்கட்டும், அவரோட புரிதலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜியில் ஹேலோ எஃபெக்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த ஹேலோ எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அவங்கள வந்து நீங்கள் அட்மையர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அது எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம், அது சினிமாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். அதுலேருந்து ஒரு பர்சனை நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் சொல்கிற கருத்தாக இருக்கட்டும், அவர் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த பர்சனோட அதை வச்சு நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அவர் அந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை, வேற ஃபீல்ட்லையும் அவர் அதே மாதிரி தான் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பார் அப்படின்னு நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக நம்ப ஆரம்பிச்சிடும். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, அப்படி நம்புறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்காது. ஆனால் அந்த ட்ரஸ்டபிலிட்டியும் அந்த இமோஷனல் கனெக்ஷனும் நம்மள அந்த மாதிரி வந்து நம்ப வச்சிடும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க. வேற வழி இல்லை, நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, நம்ம என்விரான்மெண்ட் அப்படி இருக்குது. இந்த ஹேலோ எஃபெக்டே இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இதோட பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு ஒரு மேட்டர் இருக்குது. அதுவும் இதுவும் சேர்ந்துச்சுன்னா டோட்டலாக ஒரு மனுஷனோட திங்கிங்கை கரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். அது என்ன பாராசோஷியல் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நீங்கள் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக வந்து அதுக்காக எஃபர்ட் போட்டும் சரி, இல்லை அப்படின்னா அதோட மென்டலாக உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு அதோட எமோஷனலாக கனெக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவே எடுத்துக்கோங்க. ஒரு ஆக்டர் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் நடித்த சீன்ஸில் நீங்கள் அழுதுருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, கொண்டாடி இருப்பீங்க, கட் அவுட் வச்சிருப்பீங்க, பாலாபிஷேகம் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக கண்டினியூஸாக எமோஷனலாக அட்டாச் ஆகி இருக்கிறதுனால நீங்கள் அந்த பர்சனை உங்கள் ஃபேமிலி மெம்பராவோ இல்லை உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான பர்சனாவோ நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவர் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு நீங்கள் சப்கான்ஷியஸாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்ததுக்கு இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இதோட சேர்ந்து இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குது. அது வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா மொத்தமாக பொட்டலம் கட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். அதை பற்றி டெமோக்ரஸி ஒரு பொய்யா இல்லையா அப்படின்ற வீடியோவில் நான் ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி இன்டெப்த்தாக அதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து அதுவும் சேர்ந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக மாறும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ இப்போ நம்ம பேசின இந்த எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸை இதுக்கு முன்னாடி நடந்த பொலிட்டிக்கல் ரேலிஸ் அண்ட் ஸ்பீச்சஸில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பேசின ஸ்பீச்சை எடுத்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கும் அவங்க பேசுகிற ஸ்பீச்சுக்கும் நிறையவே வந்து மேட்ச் ஆகும். எவ்வளோ தூரம் அவங்க ஸ்பீச்சில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரிய வரும். அரசியலில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, காம்பிடன்சியை விட அட்டென்ஷன் தான் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு என்னதான் வந்து ஸ்கில் இருந்தாலும் சரி, என்னதான் வந்து அரசியல் நாலேஜ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்டென்ஷன் சீக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு தெரிஞ்சவருக்கும் 60 லட்சம் பேருக்கு தெரிஞ்சவருக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்குது. ஈவன் தான் அந்த 10 லட்சம் பேருக்கு தெரிஞ்சவர்கிட்ட நிறைய நாலேஜ் இருந்தாலுமே மீதி இருக்கிற 90 லட்சம் பேருக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் அதிக ஃபெமிலியாரிட்டி, அதிக அட்டென்ஷன் கிராப் பண்ணவருக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இவ்வளோதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, ஓகே, என்னதான் இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஆட்சிக்கோ இல்லை பதவிக்கோ வந்துட்டாலுமே அந்த இடத்துல அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இல்லை ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த வேலையில் ப்ராப்பரான ஒர்க்கை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் முடியும். அது ஈவன் தான் எந்த ஃபீல்டாக வேணா இருக்கலாம். அதில் ப்ராப்பரான அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணால்
பண்ணால் மட்டும்தான் அதில் சஸ்டெயின் பண்ண முடியும், பேர் வாங்கவும் முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ ஃபீல்டிலிருந்து வந்து அரசியலுக்கு வந்திருக்கலாம், ஆனால் அவங்களாம் ஷைனாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நானும் வரேன்னு சொல்லி வந்து நிறைய பேர் போனவங்களும் இருக்காங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பாயிண்ட் மிஸ் ஆகுது, நீங்கள் சொல்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கு ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ, தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிஜமாவே வந்து சினிமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா, இல்லை வேறு ஃபீல்டு வந்து அதிக அட்டென்ஷன் இருக்கிற ஃபீல்டு வந்து பாலிடிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். இப்போது சினிமா ஃபேமை வச்சு பாலிடிக்ஸ் வந்தவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். சினிமாக்கு அடுத்த கட்டம் மக்கள் பார்க்குறது வந்து யூடியூப்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்ல இருக்கிற ஒரு 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு கிரியேட்டராக இருக்கட்டும், ஒரு யூடியூபராக இருக்கட்டும், அவங்க வந்து திடீர்னு ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு கிரேசியான ஐடியா தான், சும்மா என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காசா பணமா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே கனெக்டட். பை.